புத்திர பாக்கியமும் சப்தமாம்சமும் பற்றி பேசலாம். அதாவது மேடம் பேசுகிறப்ப கூட அழகாக சொன்னாங்க, ஒரு விசேஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு நம்ம பரிகாரத்துக்கு போயிட்டு வரப்போ கூட நம்ம அந்த ட்ராவலில் ஒரு குழந்தைய பார்க்குறப்போ, அந்த குழந்தையோட மழலை சொல் கேட்குறப்போ, அந்த குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்குறப்ப அந்த நம்ம போயிட்டு வர பலன் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு மிக அழகாக சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய பேச்சுக்கள் இசைகள் எல்லாம் கேட்டாலும் குழந்தையோட மழலைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் அனுபவிக்கிற நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது இங்கே நம்ம திருக்குறளில் வள்ளுவரே ஒரு குறள் எண் 66 கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழலினிது யாழினிது என்பர்த்தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் குழந்தைகளோட மழலை சொல் இனிமையான சொற்களை அனுபவிக்க முடியாதவர்களுக்கு மட்டுமே குழலோசையும் யாழோசையும் இனிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த குழந்தைகளோட சிரிப்பு சத்தம், குழந்தைகளோட பேச்சுக்குரல், அந்த மழலை சொல் எவ்வளோ பெரிய துன்பத்தையும் அது கண்டிப்பாக தீர்த்துடும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த திருமண குழந்தைக்குன்னு பார்க்க போகிற இந்த 5ஆம் பாவகத்தை புத்திர பாக்கியத்தை ஒரு சிலருக்கு ஏன் கிடைக்கல, இந்த 5ஆம் புத்திர பாக்கியம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே புத்திர பாக்கியம் அப்படின்னாலே நம்ம என்ன இடத்த பார்க்கணும் அப்படின்னா, புத்திரஸ்தானமான 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். அதே போல் அந்த 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த 5ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் இந்த 5க்கு 8ஆம் இடமான 12ஆம் இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். இங்கே 5ஆம் இடம் சிறப்பாக இருந்து அந்த 5க்கு 8ஆம் இடமான 12ஆம் இடத்துல ஒரு பாவகிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கும் புத்திரங்கிறது கொஞ்சம் தாமத புத்திரமாக கொடுக்கும். அங்கே என்ன கிரகம் இருக்காங்களோ அதை பொறுத்தளவு அவங்களோட புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று புத்திரக்காரகனாய குரு பகவானை பார்க்கணும். அப்போ இந்த குரு பகவானோட பலம் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அவர் ஆட்சி பலத்தோடு இருக்காரா, உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை நீச்சத்தன்மையில் இருக்கிறாரா, பாவியோடு சேர்ந்து இருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சலாம். 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சுலாம் நம்ம அந்த குரு பகவானை வச்சு நம்ம புத்திர பாக்கியத்தை பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசு மீனம் இந்த வீட்டையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஒருத்தரோட ஜாதகத்தில் இத்தனை இடங்கள்லாம் நம்ம புத்திர பாக்கியத்துக்கு பார்க்கணும். அதே பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே சிறப்பாக இருக்குது, இருந்தாலும் ஏன் எங்களுக்கு தாமதமாக புத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இத்தனை இதில் ஏதாவது ஒரு பாவம் பலம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தாமதத்தின் பேரில் புத்திரம் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதா. இது அனைத்துமே சிறப்பாக இருந்தால் அவங்களுக்கு உடனே திருமணமாகி 1 வருஷத்துலேயே அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதில் ஏதாச்சும் 1-2 ப்ளஸ் பாயிண்டாக இருந்து 1-2 மைனஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாமதத்தின் பேரில் பரிகாரத்தின் பேரில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் பொதுவாகவே நம்ம புத்திர ஸ்தானம் சொல்கிறது 5ஆம் இடம். ஆனால் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் சொல்லி பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு முதல் குழந்தை அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். ஆண்களுக்கு 5ஆம் இடம், ஆண்களுக்கு அடுத்த குழந்தைன்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம், அதுக்கு அடுத்த குழந்தையை பார்க்கக்கூடியது 9ஆம் இடம். ஆனால் பெண்களுக்கு முதல் குழந்தைன்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம், அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய 2வது குழந்தைக்கு 7ஆம் இடம், அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது 5ஆம் இடம். எப்படி தான் நம்ம பார்க்கணும். இதை வச்சு இந்த ரூல் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு கரெக்டாக அது பர்ஃபெக்டாக பொருந்துது அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா அந்த 10 மாதம் தாயோட கருவறையில் இருக்குது. அப்போ அந்த 10 மாதம் ஏன் ஒரு சிலருக்கு 1 மாதம் 2 மாதம், ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு 10 நாள் எச்சாச்சு, ஒரு 15 நாள் எச்சாச்சு, அப்புறம் நார்மலாக பீரியட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம்பாங்க. ஒரு சிலருக்கு 5 மாதம் ஆன பிறகு கூட உடல் தொந்தரவு அந்த குழந்தை நிற்காமல் போயிடும். இந்த மாதிரிலாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, அந்த குழந்தைகள் நல்லபடியாக அந்த 10 மாதம் தாயோட கருவறையில் இருக்கிறப்ப அது எப்படிலாம் வளருது, அதுக்கெல்லாம் யாரோட காரகம், எந்தெந்த கிரகம், அதுக்கு 9 கிரகங்களும் அந்த 10 மாதம் 9 மாதம் அந்த வயிற்றுக்குள்ளேருந்து 10ஆவது மாதம் குழந்தை வெளியே வரப்போ அந்த 9 கிரகங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு வேணும். அப்படிங்கிறப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், அது எந்தெந்த கிரகம் அங்கே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு முதல் 1வது மாதம் அப்படிங்கிறப்ப இதுக்கு காரகிரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதத்தில் 1வது மாதத்தில் ஆணின் சுக்லமும்
பெண்ணின் சுரோனிதமும் 2.5 கலக்கும். இதுக்கு காரகிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ அவரே அதுக்கு அதிபதி ஆவார். அப்போ அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லபடியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு மாதம் ஓகே, நல்லா அந்த குழந்தை உருவாகும். ஃபஸ்ட்டு மாதம் அந்த குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த குழந்தையை நல்லபடியாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சுக்கிரனை வழிபாடு பண்ணணும் இவங்க. அதாவது சுக்கிரனுக்கு அதிபதியான இந்திராணி மற்றும் அன்னை புவனேஸ்வரி, லட்சுமி, முதல் கடவுளான கணபதி இவங்களால இவங்க வழிபாடு பண்ணணும். அதாவது சுக்கிரன்னாலே மகாலட்சுமி அம்சம்தான், சாந்தமான ஒரு பெண் தெய்வம். அப்போ இவங்க இந்த இந்திராணி, அன்னை புவனேஸ்வரி, லட்சுமி இவங்களெல்லாம் இவங்க வழிபாடு பண்ணுறப்ப இவங்களுக்கு அந்த குழந்தை முதல் குழந்தைங்கிறது ஒரு முதல் மாதம் நல்லா அந்த கரு உருவாகும் அப்படிங்கிறதான். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது மாதம். 2வது மாதம் அப்படிங்கிறப்ப இந்த 2வது மாதத்துக்கு 2வது மாதத்தில் கரு 1, 2 இலகி இருக்கும். அப்போ இதற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அப்போ இவங்க யாரை வழிபாடு பண்ணணும்? அந்த 2ஆம் மாதம் அந்த குழந்தைய பூர்த்தியாக நல்லா வளர, அந்த தாயின் கருவறில் அந்த 2வது மாதம் அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும் அப்படின்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேத்திர பாலகர்கள், அவங்கள வழிபாடணும். அதே போல் முருகனையும் வழிபாடு பண்ணலாம். இவங்க முருகனை வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த 2வது மாதம் அந்த குழந்தை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது மாதம். 3வது மாதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் காரகர் அப்படின்னா குரு தான். அதாவது 3வது மாதம்ங்கிறப்ப நம்மளோட கை, கால், காது இதெல்லாமே உருவாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ இதுக்கு யார் காரகர்? குரு. அப்போ இந்த குருவோட தெய்வம் அப்படிங்கிறப்ப இவங்க இந்திரன், பிரம்மா, தட்சிணாமூர்த்தி இவங்கள இந்த 3வது மாதத்தில் அவங்க வழிபாடு பண்ணுறப்ப அந்த குழந்தை 3வது மாதம் நல்லா ஃபுல்ஃபில்லாக நல்லா வளரும் அப்படிங்கிறதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது மாதம். இந்த 4வது மாதம் இதுக்கு யார் காரகராக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அப்போ இந்த 4வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு எலும்பு, நரம்பு இதெல்லாமே உண்டாகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அதிபதி யார்? சூரியன். அப்போ சூரியனுக்கு உண்டான ருத்ரன், சிவன் ஆகியோரை இவங்க வணங்கி இவங்க வழிபாடு பண்ணுறது அந்த 4வது மாதம் அந்த குழந்தை நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது மாதம். 5வது மாதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ இந்த 5வது மாதத்தில் அந்த குழந்தைக்கு தோல் மற்றும் உடல் அமைப்பு இதெல்லாமே ஏற்படும். உடலுக்காரகன் சந்திரன் இல்லையா? அப்போ அந்த உடல் உருவாகிறதுக்கு காரணம் சந்திரன் தான் வர்றாரு. அப்போ இவங்க சந்திர பகவானுக்கு உண்டான அவருக்கு அதிபதியான கௌரி, துர்க்கை, அம்மன் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு இதெல்லாமே இவங்க எடுத்துக்கிறப்ப அந்த 5வது மாதம் அந்த குழந்தை நல்ல ஒரு வளர்ச்சியாகி அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்து யார் பார்த்தீங்கன்னா 6வது மாதம். 6வது மாதம் சொல்லக்கூடிய யார் அதுக்கு காரகராக வராரு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ இந்த 6வது மாதம்ங்கிறப்ப நம்மளோட அங்கம், ரோகம், நகம் இதெல்லாமே உருவாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போ இதுக்கு காரகரங்க சனி பகவான். அப்போ இந்த காலத்தில் அவங்க யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதெல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது மாதம். 7வது மாதம் அப்படிங்கிறப்ப அந்த 7வது மாதத்துக்கு உண்டான காரகிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்போ இந்த 7வது மாதத்தில் ஒரு குழந்தையோட ஜீவன், பிராணன் இதெல்லாமே உண்டாகும். அப்போ இதற்கு புதன் அதிபதியாக வர்றதுனால அவங்க விஷ்ணு ஆலயம் சென்று விஷ்ணு பகவான், கோபாலகிருஷ்ணன் இவங்களை வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஜீவன், ஒரு பிராணன் ஏற்படும். அதாவது ஒரு குழந்தை 7 மாதம், 7.5 மாதம், 8 மாதம் இதுதான் குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை 7.5 மாதம் இப்படி 8 மாதத்தில் பிறக்கிற குழந்தைகளாம் கண்டிப்பாக அந்த ஜீவன் உயிருங்கிறது உருவாயிடும். அப்போ அதுக்காண்டி தான் அந்த 7வது மாதத்தில் புதனோட வழிபாடு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் 8வது மாதம். அப்போ ஒரு நிறையா குழந்தைகள் இருக்காங்க, அந்த குறப்பிரசவ குழந்தைகள், 8ஆம் மாதத்தில் பிறந்த குழந்தைகள் இதெல்லாமே இருக்காங்க. இந்த 8வது மாதம் யார் அங்கே அதிபதியாக வருவார்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே. அப்போ அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த லக்னாதிபதி யாருன்னே நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் அந்த கருவில் இருக்கிறப்ப அந்த உடல் வளர்ச்சி பெருகும். ஜனனத்தின் போது எந்த கிரகம் லக்னாதிபதி வருதோ அந்த கிரகத்தை நம்ம அதிபதியாக எடுத்துக்கணும். அப்போ குழந்தை பிறக்கிறப்ப இங்கே நம்ம வழிபாடு செய்ய சொல்லுறோம். அப்போ பிறந்த பிறகு எப்படி நம்ம லக்னத்தை எடுத்து அதை நம்ம வழிபாடு சொல்கிறது அப்படின்னா ஒன்றுமில்ல, முதல் கடவுளான விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அந்த 8வது மாதம் நல்ல ஒரு பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான். அதே போல் 9ஆம் மாதம் இதுக்குமே சந்திரன் தான் அதிபதியாக வர்றாரு. அப்போ இந்த 9ஆம் மாதத்தில் அந்த குழந்தை நல்ல முழு வளர்ச்சியை அடைஞ்சிடும்.
அப்போ இதற்கு அதிபதியான கௌரி, துர்க்கை, பௌர்ணமி வழிபாடு, அம்மன் வழிபாடு, சாந்தமான அம்மன் வழிபாடு இதெல்லாமே இவங்க எடுக்கிறப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் 10வது மாதம் பூர்த்தி ஆகிறப்ப, 10வது மாதங்கிறப்ப குழந்தை பிறந்துடும். 9 மாதம் நிறைவு பெற்றப்ப 10வது மாதம் குழந்தை பிறந்துடும். அப்படிங்கிறப்ப இந்த 10வது மாதம் அதற்கு அதிபதி யாரு? இந்த புவியில் அந்த குழந்தை பிறந்து ஆத்ம பலம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் ஆத்மகாரகனான சூரியனை இவங்க வழிபாடு செய்யணும். அப்போ சூரியன்னா சிவனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த இப்போ வந்து குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு போராட்டமே இருக்குது. முந்தையெல்லாம் ஒரு டஜனில் குழந்தை இருக்கும், ஒரு வீட்டில் 10 குழந்தை, 6 குழந்தை, 8 குழந்தை, 9 குழந்தை, இப்படி நிறைய குழந்தைகள் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இவங்களாம் அந்த குழந்தை வந்து கரு உருவாயிடுச்சுன்னு சொன்னால் நான் இந்த சொன்ன அந்த 9-10 மாதங்களும் அந்தந்த பகவான வழிபாடு நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மெயினாக ஹாஸ்பிட்டல் போயும் நீங்கள் டாக்டர் சொல்ல ட்ரீட்மெண்ட், மாத்திரை, மருந்தும் எடுத்துக்கணும். அது கூட சேர்ந்து இந்த வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே 10 மாதம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையாகவே பிறக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா சப்தமாம்சம், அதாவது ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறப்ப நம்ம ராசியை பொதுவாகவே ராசி D1 அப்படிங்கிறப்ப நம்ம அந்த 5ஆம் இடம் இதெல்லாமே பார்ப்போம். இந்த கிரகம் இங்கே வலு குறைவாக இருந்தாலும் சப்தமாம்சத்தில் அது வலுப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இங்கே ராசியிலும் கெட்டு சப்தமாம்சத்திலே அவங்க கெட்டிருந்தா குழந்தை பாக்கியம்ங்கிறது எந்த கிரகம் இருக்கோ அதற்குண்டான கிரக பீர்த்தி, அதுக்குண்டான வழிபாடு செய்கிறப்ப அதன் மூலயமா அவங்களுக்கு தாமத குழந்தை பிறக்கும். அப்போ குழந்தையே பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறதால நம்ம பார்க்கறதுக்கு இந்த சப்தமாம்சம் ரொம்ப யூஸாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தை 7 கூறுகளாக பிரிக்கிறது தான் இந்த சப்தமாம்சம். அப்போ இந்த ஆணுக்கு நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடம் முதல் குழந்தை, 2ஆம் இடம் 7ஆம் இடம் 2வது குழந்தை, 9ஆம் இடம் 3வது குழந்தை. அதே போல் பெண்ணுக்கு 9ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தை, 2வது குழந்தைங்கிறது 7ஆம் இடம், 3வது குழந்தை 5ஆம் இடம். அப்போ இந்த சப்தமாம்சத்துலேயும் இந்த இடங்கள்லாம் சிறப்பாக இருக்கணும். அதே போல் காரக கிரகமான குரு பகவான் அந்த சப்தமாம்சத்தில் நல்லா சிறப்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் அங்கே லக்னம் கிடக்கூடாது, சப்தமாம்ச லக்னம் வந்து கிடக்கக்கூடாது, லக்னத்தில் ஒரு பாவிகள் இருக்கக்கூடாது, லக்னாதிபதி நீச்சம் பெறக்கூடாது, லக்னத்துக்கு முன் பின் அப்படிங்கிறப்ப அந்த என்ன சொல்லுவான் பாவக்கத்திரி யோகம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாமே அவங்க இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிறது நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஆண் பெண் 2 பேத்துக்குமே நம்ம சப்தமாம்சம் கட்டம் அமைச்சு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்தமாம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன், சனி, சுக்கிரன் தனியாகவோ கூட்டாகவோ 1, 5, 9 இந்த இடங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான நம்ம வழிபாடு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சுக்கிரன்னா விந்துக்கு காரகன் சுக்கிரன். அதே போல் புதன் சனிங்கிறப்ப அலிகிரகம். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த விந்துங்கிறத அதிகரித்து இவங்களுக்கு அதிக ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஈடுபாடு அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு அந்த குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு தடையை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி. அப்போ இந்த செவ்வாய் சனி வந்து 9ல் இருந்தாலே இவங்களுக்கு தத்து புத்திர யோகம் உண்டு அப்படிதான். ஏன்னா 2 பாவகிரகங்கள் நான் சொன்ன சப்தமாம்சத்தில் லக்னம், 5ஆம் இடம், இந்த 9ஆம் இடம், 7ஆம் இடம் இதெல்லாம் சம்மந்தப்படுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தத்துப்புத்திர குழந்தைய வந்து உள்ள பெண்ணை வந்து திருமணம் செய்வதன் மூலம், அதாவது செவ்வாயும் சனியும் 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு தத்துப்புத்திர யோகம்தான். சரிங்களா? இந்த அமைப்புள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் கண்டிப்பாக அந்த வேறொரு நபர் மூலயமா வேறொருவர் மூலயமா அவங்க குழந்தைய பெற்றுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதே போல் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெண் ஜாதகத்தில் கணவருக்கு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கருமுட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன். அப்போ குருங்கிறவர் இயற்கை கரு உருவாகிற தன்மை. அப்போ இந்த குரு பகவான் கெட்டிருந்தாலும் சுக்கிரன் கெட்டிருந்தாலும் அந்த இயற்கையாக அவங்களுக்கு கருமுட்டை உருவாகக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ இவங்களாம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேபி போன்ற அமைப்பை வந்து அவங்க அதன் மூலயமா அவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் D7 வந்து பெண் ஜாதகத்தில் 5ஆம் இடம் விருச்சகமாகவும் மீனமாகவும் வரப்ப, அதே போல் சந்திரன் புதன் இணைவு இருக்கிறப்ப இவங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு ஏற்படும்.
அப்போ இவங்களுக்கும் அந்த குழந்தை பிறக்கிற விஷயத்தில் கொஞ்சம் தடையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் லக்னம் லக்னாதிபதி குருவோடு மாந்தி அதிகப்படையாக தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அபாஷன் அளவுக்கு அவங்களுக்கு கொண்டு போகும். அதிக அபாஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் லக்னம் லக்னாதிபதி குருவோட மாந்தி தொடர்பு போடுறப்ப இவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பாவகத்துக்கு ஒரு வீட்டுக்கு அதோட 12ஆம் இடம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இங்கே 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை புத்திரஸ்தானம் சொல்லிட்டோம். அப்போ 5க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அதே போல் 7ஆம் இடம் 7க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதே போல் 9ஆம் இடம் இங்கே 9க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்களை புத்திர பாக்கியத்தை தடை செய்யும் அப்படிங்கிற அமைப்பு. அது என்ன கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஆராய்ஞ்சு அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடு இதெல்லாம் செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 7ஆம் இடம் அக்னின்னு சொல்லக்கூடிய நெருப்பு ராசி, பூமி நிலம் சொல்லக்கூடிய ராசிகள் எல்லாம் இருந்து அசுப கிரகங்கள் நிற்க அவங்களுக்கு முழுமையான தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்களால ஈடுபட முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ தாம்பத்திய வாழ்க்கை சரிவர இருந்தால் தானே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ பெண்கள் ஜாதகம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பாவ கிரகங்கள் அசுப கிரகங்கள் சம்மந்தப்படுறப்ப அவங்களோட வாழ்க்கைங்கிறது அங்கே சிறப்பாக தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா D7 வந்து சார்ட் கெட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தத்து கொடுக்க வேண்டினால் குழந்தை பிறந்தால் நான் தத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுனாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுக்கு தத்து கொடுக்குற கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே காங்கேயம் அடுத்து வந்து மடவிலாகம்ங்கிற கோயில் இருக்குது. அங்கே போய் இவங்க வேண்டுதல் வச்சுட்டு எங்களை குழந்தை பிறந்தால் நாங்கள் தத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் இங்கே 5ஆம் இடத்துல அசுபர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இங்கே 5ஆம் இடத்துல சூரியன் இவங்களுக்கு இருந்தால் தில தீபம் போட்டு இவங்க வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் செவ்வாய் 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் இவங்க சத்கோண சந்திர ஜெயம், அதாவது சத்கோண சந்திர ஜபம் இவங்க பண்ணுறது மூலயமா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் சனி பகவான் 5ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருந்தா இவங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இவங்க வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு உருவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டப்ப தான் சர்ப்ப வழிபாடு நம்ம செய்கிறப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்து அந்த தடை ராகு கேது வந்து 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையாக இருந்துச்சுன்னா அவங்க நம்ம சர்ப்பதோஷ வழிபாடு இதெல்லாமே சர்ப்ப நிவர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா D7ல் 11ல் ராகு வந்து கெட்ட நிலையில் இருக்கக்கூடாது. பொதுவாகவே ராகு 11ல் இருந்து நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் D7ல் 11ல் ராகு இருக்கிறப்ப அதுவும் வக்ர கிரகத்தோட ராகு சேர அங்கே ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் அந்த கிரகத்தோட ராகு சேர்றான்னா அந்த ராகு வந்து பலம் இழக்கும். அப்போ இங்கே வந்து குழந்தைகள் வந்து ஒரு ஆவி தொல்லை துஷ்ட ஆவியால் பாதிக்கப்படுவாங்க மற்றும் செய்வன தோஷம் எதிர்மறை ஆற்றல் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த D7ங்கிற சார்ட்டை வந்து நல்லா நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ராகு திசை ராகு புத்தியில் அதாவது காளி கோயிலில் ஒரு பலி கொடுக்குற பூசணி பலி கொடுக்கறது, அதுவும் உத்தராயணத்தில் ஒன்று தட்சியாயணத்தில் ஒன்று இந்த மாதிரிலாம் அவங்க பலி கொடுத்து அந்த பூசணியை பலி கொடுத்து இவங்க ஒரு வேண்டுதலை வச்சு அந்த ராகு திசா புத்திகளில் வேலை செய்கிறப்ப இதெல்லாமே அந்த எதிர்மறை ஆற்றலாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. சரி, எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7, 8, 12 2ஆம் இடை வேலை செய்யும் போது அதில் உள்ள கிரகங்கள் அதில் உள்ள அதிபதி தசாபுத்தி காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக வாய்ப்பு ஏற்படும். அதே போல் D7ல் லக்ன திரிகோணங்களில் குழந்தைகள் இருக்கிறப்ப நல்ல லக்னமாக அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் D7ல் லக்னம் அதாவது லக்னாதிபதி 8ல் இருந்தால் அவங்க கண்டிப்பாக அதிகமான ஆபாசன்கள் செய்வாங்க. இது மூலயமா அவங்களுக்கு என்ன புத்திர பாக்கியம் தாமதப்படும். அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சம்பாரித்து எங்களால் குடும்ப நிலையை காப்பாற்ற முடியாது, 2 பேரும் வேலைக்கு போனால் தான் எங்களால் இப்போ உள்ள விலைவாசிக்கு எங்களால் ரன் பண்ண முடியும் குடும்பத்தை அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியோடு இருந்தால் பரவாயில்ல, இவங்களாம் வெளியூரில் வேலைக்கு போகிறாங்க, ஐடி ஃபீல்டு இந்த மாதிரிலாம் வெளியில் போகிறப்ப அங்கே குழந்தைகளை பார்க்குறதுக்கு அவங்க சூழ்நிலை ஒத்து வரல. அதனால் என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் நம்ம இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு அவங்களே ஒரு தடையை கொடுத்துட்றாங்க.
அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு மாதம் 2 மாதம் குழந்தை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவங்க அடிக்கடி அந்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துல பெண் ஜாதகத்தில் சம்மந்தப்படுறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி அப்படி குழந்தை ஆயிடுச்சுன்னா போய் தேவையில்லாத அந்த அபார்ஷன்லாம் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப இது பண்ணியே அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் பலவீனம் ஆயிரும். இதனாலே அவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும், புத்திர பாக்கியம் கிடைக்க தாமதமாகும். அதனால முடிஞ்ச அளவு நீங்க வந்து எதுக்கு நம்ம திருமணம் பண்றோம், ஒரு நம்ம குழந்தையோட நம்மளோட குல விருத்திக்கு அப்படிங்கிறப்ப உங்க லைஃப் ஃபுல்லா வாழ்க்கையிலங்கிறது கஷ்டம் நஷ்டம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு லைஃப்ல செட்டில் ஆன பிறகுதான் நம்மளுக்கு குழந்தையை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ல ஒரு ஒரு குடிசையில குடும்பம் நடத்துறவங்க கூட அழகா குழந்தை குட்டியோட வாழ்றாங்க. உங்களுக்கு அந்த இறைவன் பார்த்து வரமா கொடுக்குறப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அதை விட்டுட்டு இப்ப தேவையில்லாம அந்த அபாஷன் அந்த மாதிரி எல்லாம் போய் திருப்பி குழந்தையிலேயே நீங்க சம்பாதிக்க காசு அத்தனையும் நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத உடல் உபாதைகள் நீங்க அனுபவிக்க நேரிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இறைவன் கொடுக்குறப்ப நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். சரிங்க. அடுத்து வந்து இப்ப புத்திர தோஷம் அப்படிங்கிறது குல நாசம், நாசத்துக்கு உண்டான அம்ச தோஷம் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இந்த டிகிரி பாகையில நிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த புத்திர தோஷம் குலநாசங்கிற அமைப்பு ஏற்படும். அதாவது என்னன்னா 5ஆம் அதிபதி அல்ல குரு அல்லது 7ஆம் அதிபதி இவங்க 3 பேரும் நான் சொல்லக்கூடிய அந்த டிகிரி அந்த பாகை கலையில அந்த நட்சத்திர பாதத்துல அந்த ராசியில இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும். அதாவது மேச ராசி அப்படின்னா 20 to 20.30 பாகை கலையில ஒரு கிரகம் பரணி 3ஆம் பாதத்துல குருவோ அல்லது 5ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதியோ இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறது கொஞ்சம் தாமதப்படும். அதே போல ரிஷபத்துல 9:30.10க்குள்ள ஒரு கிரகம் கார்த்திகை 4ஆம் பாதத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கும் அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். அதே போல மிதுனத்துல 20 to 20.30 புனர்பூசம் 1ஆம் பாதம் இந்த பாகை கலையில ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு புத்திர தாமதம் ஏற்படும். ஒரு கிரகங்கிறதுல 5ஆம் அதிபதி அல்லது குரு அல்லது 7ஆம் அதிபதி இவங்க இருக்கிறப்ப. அதே போல கடகம்னாலே 9:30 10 பாகையில ஒரு கிரகம் நிக்கிறப்ப, அதாவது பூசம் 2ஆம் பாதம் வரும். அப்ப இதுவும் அந்த மாதிரி புத்திர தோஷத்தை கொடுக்கும். அதே போல சிம்மம்ங்கிறது 20 முதல் 20.30க்குள்ள, அதாவது பூரம் 3ஆம் பாதம் இந்த பாதத்துல 5ஆம் அதிபதி குரு 7ஆம் அதிபதி சம்மந்தப்படுறப்ப அவங்களுக்கும் புத்திர தோஷங்கிறது கண்டிப்பா உண்டு. அதே போல கன்னியில 9:30 10 அப்ப உத்திரம் 4ஆம் பாதம் வரும். அப்ப இவங்களும் வந்து அந்த புத்திர தோஷங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே போல துலாம்ல வந்து 20 ஒரு கிரகம் நிக்கிறப்போ, ஒரு கிரகம் இல்ல குரு அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 7ஆம் அதிபதி விஷாகம் 1ஆம் பாதத்துல நிக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு புத்திர தோஷம்ங்கிறது உண்டு. அதே போல விருச்சகத்துல 9:30 10 பாகை கலைக்குள்ள ஒரு கிரகம் நிக்கிறப்போ, அனுசம் 2ஆம் பாதத்துல நிக்கிறப்போ அவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. அதே போல தனுசுல 20:30க்குள்ள பூராடம் 3ஆம் மாதத்துல குருவோ 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ நிக்கிறப்ப அவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. அதே போல மகரத்துல 9:30 10க்குள்ள ஒரு கிரகம் நிக்கிறப்போ, உத்திராடம் 4ஆம் பாதத்துல நிக்கிறப்ப அவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. அதே போல கும்பத்துல 20:30க்குள்ள, அதாவது பூரட்டாதி 1ஆம் பாதத்துல குருவோ 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ நிக்கிறப்ப அவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. அதே போல மீனத்திலையும் பார்த்தீங்கன்னா 9:30 10க்குள்ள ஒரு கிரகம் நிற்கிறப்ப, உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் நிற்கிறப்ப அவங்களுக்கும் அந்த புத்திர தோஷம் உண்டு அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு அந்த பாகை கலையிலையும் ஒரு அந்த 5ஆம் அதிபதி குரு 7ஆம் அதிபதி இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரிங்க. இப்போ நம்ம இதை ஃபார்முலாவே சொல்லிக்கிட்டு போகிறோம். இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்குறேன். அப்போ ஒரு ஆண் ஜாதகம், அந்த ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்குது, அவருக்கு புத்திர பாக்கியம்லாம் உண்டு. அதே போல் D7 சொல்லக்கூடிய சப்தமாம்சத்தில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு, லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறாரு, லக்னத்தில் சூரியன் நல்லா இருக்கிறாரு. அப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கிறப்ப அவங்க வந்து சிவ வழிபாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா, அதாவது எல் தீபம் ஏற்றி அவங்க தில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதா. இவங்களை பொறுத்தளவு ஒரு அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. ஆனால் இவங்க வந்து அவங்க மனைவி ஜாதகத்தை நம்ம, அதாவது
குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் எப்பயுமே நம்ம ஒருத்தர் ஜாதகம் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஆண் ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அவங்க மனைவி ஜாதகத்தையும் நம்ம வாங்கி பார்க்கணும். பெண் ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அவங்க கணவர் ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கணும். ஆனால் 2 பேரும் சேர்ந்தது தான் குழந்தை அப்படிங்கிறதுனால 2 பேரும் சேர்ந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். 2 பேரோட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க மனைவி ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இவங்க மனைவி ஜாதகம் அப்படிங்கிறப்ப இங்கேயுமே அவங்க மீன லக்னம், இங்கே 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் 2 பாவ கிரகங்கள் சேர்ந்து அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இங்கே 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நீச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த மனைவி ஜாதகம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு 40 வயசு ஆகுது, அவங்க கணவருக்கு 45 வயசு ஆகுது. இந்த மனைவி வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி அந்த கணவர் வந்து தவறிட்டாரு. அதுக்கு பிறகு 2வது திருமணத்தை பண்ணியிருக்காங்க. அந்த 2வது திருமணம் வந்து அவருக்கு அது முதல் திருமணம் அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர் ஜாதகத்திலும் அந்த ஆணுக்கு குழந்தை பேருங்கிறது ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த பெண்ணுக்குங்கிறப்ப இங்கே குரு நீச்சம், அதே போல் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு 4ல் போய் மாந்தியோட போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இதுமே ஒரு தப்பு தான். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை. அப்போ இந்த ராசி D1ல் ராசி கட்டத்தில் இந்த அமைப்பு இருக்குது. சரி, இவங்க D7 சொல்லக்கூடிய சப்தமாம்சத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சப்தமாம்சத்தில் ராசி கட்டமில் சப்தமாம்சத்தில் D7 அதில் பார்த்தீங்கன்னா அவங்க லக்னம் வந்து தனுஷு லக்னம், லக்னத்திலேயே கேது. இங்கே வந்து மெயினாக வந்து லக்னத்தில் கேது வந்து எந்த அம்சம் எந்த வர்க்க சக்கரம் போட்டாலும் லக்னத்தில் கேது சம்மந்தப்படக்கூடாது. இந்த வர்க்க சக்கரத்தில் D7ல் வந்து இங்கே லக்னத்திலே கேது அப்படிங்கிறதும், அதே போல் பார்த்தீங்கன்னா காரக கிரகம் குரு வந்து அங்கே நீச்சம். அப்போ இவங்க ராசியிலையும் குரு நீச்சம், இங்கே சப்தமாம்சம் சொல்லக்கூடிய D7லையும் குரு நீச்சம் அப்படிங்கிறது. அதே போல் 5 கூடிய செவ்வாய் 6ல், இங்கே 9ஆம் இடம் சொல்லி முதல் குழந்தைக்குன்னு பார்க்குறப்ப பெண்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்மம் வீடாக வந்து அங்கேயும் சனி பகவான் பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஸோ இந்த அமைப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறப்பைய அவங்க எதை நோக்கி அவங்க கேள்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிரசனம் போடுறோம். அப்போ அந்த பிரசனத்திலேயே பார்த்தீங்கன்னா அங்கே குரு நீச்சம், 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குரு, அதாவது குழந்தைக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கவிப்பு யாரை கவிக்கிறாரு? 9ஆம் அதிபதியை கவிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ இங்கே 5, 9 குரு இதெல்லாமே அங்கே சம்மந்தப்படுறப்ப அப்போ நான் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டது கண்டிப்பாக குழந்தைய பற்றி தான் அவங்களோட கேள்வி அப்படின்னு நினச்சேன். அதே போல் தான் அவங்க உள்ளே வரப்பையே அந்த குழந்தைய பற்றி தான் அவங்களோட கேள்வியாக இருந்துச்சு. சரி, குழந்தைய பற்றிய கேள்வியாக இருந்தாலும் இங்கே குழந்தை வந்து இந்த பிரசனத்திலேயே குழந்தை நல்ல நிலையில் இல்லையே, அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதே போல் அவங்க ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தா அந்த D1 D7ல் வந்து அங்கேயும் குரு நீச்சம், பிரசனத்திலையும் குரு நீச்சம், இங்கே D1லேயும் குரு நீச்சம், D7லேயும் குரு நீச்சம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது. அவங்களும் இந்த டெஸ்ட் பேபி இந்த மாதிரி நிறையா போய் நிறைய பணம் தான் செலவாயிருக்கு, எங்களுக்கு குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம கேதுக்குண்டான பரிகாரம், கேதுக்குண்டான ஸ்தலங்கள் வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அவங்க குழந்தை பாக்கிங்கிறது வாய்ப்பு குறைவாக இருக்குது, நீங்கள் மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம இந்த அதாவது பிரசனப்படியும் அவங்க குழந்தை பாக்கியம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். D1 சொல்லக்கூடிய ராசி கட்டத்திலையும் நம்ம பார்க்க முடியும். D7 அப்படிங்கிறது அதாவது ராசி கட்டம் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ரே அப்படின்னா இந்த D7ங்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு அந்த மாதிரி நான் துல்லியமாக கண்டுபிடிச்சி எடுத்தது தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கிங்கிறது மிக மிக கம்மியாக இருந்துச்சு. அப்போ நம்ம டாக்டரை நீங்கள் போய் ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி அதாவது நம்ம பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் கேபி முறையில் மெயினாக ஜாமக்கோல் பிரசன்னம், வாஸ்து, கைரேகை, எண்கணிதம் இப்படி அனைத்து வகையிலுமே நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனோட பெயரை வந்து ஈஸ்வரி ராஜ், ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகங்கிற பேரில் என்னோட ஆஃபீஸ் வந்து காங்கேயம் ரோடு, திருப்பூர், நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. என்னோட நம்பர் வந்து 9994031853. இந்த நம்பருக்கு நீங்கள் அழைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அற்புதமாக சப்தாம்சமும் குழந்தை பாக்கியமும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த கரு வந்து எந்த அளவுக்கு வளரும்,
அந்த வளர்கிற கருவுக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யணும், அது எந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக அருமையாக விளக்கமாக பேசியிருக்கிறாங்க நம்ம சகோதரி. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.